இம்மானுவே தேவன் நம்மோடு, இம்மானுவே தேவன் நம்மோடு. எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு, உமைக்கு ஆராதனை நல்லா இருந்துச்சு. இயேசுடைய நாமம் நமக்கு என்னென்னமோ செஞ்சிச்சு. வெளியே போன பிற்பாடு இயேசுடைய நாமம் இருக்குது, உன்னை காக்கும்படியாக, உன்னை நடத்தும்படியாக. ஹல்லேலூயா. ஸோ எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் எவ்வளோதான் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டிய, காத்து கொள்ள வேண்டிய, அதை இன்னும் டெவலப் பண்ணக்கூடிய, மேன்மைப்படுத்தக்கூடிய வேலையை கர்த்தர் நம்ம கையில் தான் கொடுத்துருக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் ஆதியாகமத்தில் பார்க்கின்ற பொழுது நாம் பார்க்கின்றோம், எல்லாத்தையும் படைச்சிட்டு அந்த ரெண்டு பேருக்கு தேவையானதுக்கு மேலே, அது வந்துட்டு உலகத்தில் இருக்கவங்களுக்கே தேவையான எல்லாவற்றையும் ரெண்டு பேருக்காக படைத்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், உலகத்தில் இருக்க மக்களுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு பேருக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏன்? அவர் சாயலாக அவர் படைத்தார், அவர் சுவாசத்தை அவர் ஊதினார். தயவுசெய்து கர்த்தருடைய வார்த்தைகளை நல்லா உற்சாகத்தோடு, ஆவியான துணையோடு கூட நீங்கள் வாசிக்க கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பார். ஐ தேங்க் காட். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். மறுபடி இந்த பிள்ளைகளுக்குள்ளே ஒரு உயிர் மீட்சி வந்துருச்சு. வாலிப பிள்ளைகள் மறுபடியும் உயிர் பெற்றுட்டாங்க. அதுக்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். அந்த சர்க்கிளில் நல்லா மறுபடி பழைய இதை நான் பார்க்குறேன். காரணம் வசனம் தாங்க. வசனம் இருந்தால் வசனம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன் வசனமாக இருக்கேன்னா, வசனம் போயிடுச்சு. ஒரு காலத்தில் இல்லை, ஒரு காலம் நான் எப்போயுமே சொல்கிறது தான், விக்டர் ஐயா சொல்கிறது தான் ஞாபகம். இந்த பெருங்காய டப்பாவாக இருக்க வேணாம். ஒரு காலத்தில் இந்த டப்பாவில் என்ன இருந்துச்சு? விசுவாசம் இருந்துச்சு. ஒரு காலத்தில் இந்த டப்பாவில் என்ன இருந்துச்சு? இயேசு மேலே நேசம் இருந்துச்சு. ஒரு காலத்தில் இந்த டப்பாக்குள்ளே என்ன இருந்துச்சு? நம்பிக்கை இருந்துச்சு. பெருங்காய டப்பா, அந்த வாசத்தை வச்சு அந்த சாம்பாரில் போட்டுருவீங்களா அந்த டப்பாவை? வாசம் இருக்குங்க. அப்போ என்ன இருக்கணும்? வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு காலத்தில் இன்றைக்கி என்ன நேற்று வர ஆராதனைக்கு வர மிக வர்றது வர நேற்று வர ரொம்ப பரிசுத்தமான வாழ்க்கை, ஆண்டுக்கு பிடிச்சமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்போ வந்துக்கிட்டு ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்தோம்னா ஆண்டுக்கு அது பிடிக்குமா? சொல்லுங்கள். ஒரே ஒரு பிடிக்காது, மற்றதுக்கெல்லாம் பிடிக்குது போல். இன்றைக்கி ஒவ்வொரு விசுவாசியுடைய கதை விடுத்தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்டப்பா. அதுதான்ப்பா எனக்கு வருத்தம், வேறு ஒன்றுமே சொல்லலை. ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்ட. அப்போ அவர் நம்மிடத்தில், அவருடைய சரணமாகிய சபை இடத்துல என்ன எதிர்பார்க்குறாரு? அந்த அன்பு, ஆதியில் இருந்த அன்பை காட்டிலும் பலத்தின் மேலே பலன், அன்பின் மேலே அன்பு, நம்பிக்கையின் மேலே நம்பிக்கை. அப்போ நாம் வளருகிறவர்கள். சரீரம் என்பது என்னது? வளருகிற ஒன்று. சபை என்பது என்ன? கிறிஸ்துவுடைய சரீரம். சபை என்பது கிறிஸ்துவுடைய சரீரம். அப்போ ஒவ்வொரு அவயவமும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வளர வேண்டும், வார்த்தையில் வளர வேண்டும், அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் வளர வேண்டும், அவர் சொன்ன வார்த்தையில் வளர வேண்டும், வார்த்தையின்படி வளர வேண்டும். அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் படைச்சிட்டு அந்த பொறுப்பை யார் கையில் கொடுத்தாரு? ஆதாம் கையில் கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தாரு? இந்த தோட்டத்தை ஆண்டு கொள்ளுங்க தான். ஆண்டு கொள்ளுங்க. நம்ம ஆளவும் மாட்டேன்றோம், பண்படுத்தவும் மாட்டேன்றோம், பயன்படுத்தவும் மாட்டேன்றோம். அப்புறம் எப்படிங்க ஆளுக வரும்? அந்த ஆண்டு கொள்ளுங்கள் தான். இல்லை, ஆண்டு கொள்ளுங்கள் 2 பேருக்கும் சொன்ன வார்த்தைங்க. ஐயாமார்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் சொல்லலை,
ஐயாவையும் அம்மாவையும் சேர்த்து வச்சு தான் சொல்கிறாரு 2 பேரும் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார். ஐயாவுக்கு மட்டும் என்ன சொன்னார்? பண்படுத்த, பாதுகாக்க. அப்போ அந்த வேலையை அவன் ஒழுங்காக செஞ்சுருந்தான்னா என்ன இருக்காது? சர்ப்பம் என்ன பண்ணியிருக்காது? அந்த தோட்டத்துக்குள்ளேயே வந்திருக்காது. அப்போ அவன் வேலையை கவனம் இல்லாமல் செஞ்சபடினால தான் சர்ப்பம் வந்துச்சு. சர்ப்பம் வந்தோடனே அது வேலையை காட்டிருச்சு. ஆமாம். எங்கே வருது அது? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 3:2 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று எத்தனையோ தடவை கேட்டாச்சுங்க. இதை சொல்லுங்க. நானும் எத்தனையோ தடவை இப்போ சொல்லிட்டேன், நீங்களும் எத்தனை தடவை கேட்டீங்க, நானும் கேட்டு நானும் சொல்லி இன்னும் என்ன பண்ணப்படுறோம்? வஞ்சிக்கப்படுகிறவர்களாகவே இருக்கின்றோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? 2:17 16-17 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். 2 வார்த்தை என்ன சொல்றாரு? புசிக்காத, புசிக்காத, தட் மீன்ஸ் சாப்பிடாத, சாப்பிட்டேன்னா செத்து போயிடுவேன். அல்லேலூயா. சாப்பிடாத, சாப்பிட்டா செத்து போயிடுவேன். சும்மா வெறும் பாட்டிலில் பாய்சனை எழுதி வைங்க, ஒன்றும் வேணாம், விஷம் அப்படின்னு எழுதி சும்மா பாலே ஊற்றி வைங்க, குடிப்போம். கமான் டெல் மீ. எழுதி வச்சிருக்கு, விளையாட்டுக்காரன் ஏதாவது ஒன்று ஏதாச்சும் காடு படிக்கிறேன் நீனே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைய விஷம்னு எழுதி வச்சிருக்கு. என்ன பண்ணுவோம்? தொடவே மாட்டோம். குடிக்கிறதா? தொடவே மாட்டோம். ஆனால் இங்கே தெளிவாக சொல்கிறாரு, சாப்பிடாத, சாப்பிட்டா செத்து போயிடுவார். சாப்பிடாத, சாப்பிட்டா செத்து போயிடும். நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் நாம் மேன்மை அடைய வேண்டும் என்று பார்த்து கொண்டே இருக்கின்றது. அல்லேலூயா. அதே போல் பிசாசுடைய கண்களும் நாம் மேன்மை அடையக்கூடாது என்று பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆனால் நமக்கு தான் நம்மளை பற்றி கண்களே கவனமே இல்லாமல் இருக்கு. ஸோ God is keenly watching. Satan is also keenly watching. பட் நம்ம தான் என்ன கவனம் இல்லாமல் இருக்கின்றோம். அதனால தான் சொல்ற, வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். சொல்லாத வார்த்தையெல்லாம் இவன் சொல்லியிருக்கல. சி ஆடட், கடவுள் சொல்லாத வார்த்தைகளையும் சேர்த்து சொல்கிறார். அது சரியாக தான் சொல்லியிருக்கா. என்ன சொல்லியிருக்கா? அதை சாப்பிடாத, அதை தொடாத. ஆனால் இவ சொன்னதையே மீறா பாரு. கடவுள் சொன்னதை கூட இல்லை, இவ சேர்த்துக்கிட்டார்ல. என்ன சேர்த்துக்கிட்டா? தொடாதேன்னு சேர்த்துக்கிட்டார்ல. 17 வசனத்தை வாசி. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். தொட்டா தானேங்க பறிக்க முடியும்? இவ தானேங்க சொன்னா, கடவுள் கூட சொல்லலை. புசிக்காதேன்னு தான் ஆண்டவர் சொன்னார். இவ என்ன சொல்கிறா? தொடாத அப்படின்னு. அப்போ இவ சொன்ன வார்த்தையே மீறா பாரு.
ஏன் ஏன் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் கெட்டு போகிறதுக்கு காரணமே என்னது? புசிப்புக்கு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா? இட் வாஸ் ஸோ டெலிசியஸ். she was convinced. அதான் இங்கே முக்கியம். இன்னைக்கு விசுவாசிகளாகிய நாம் தேவன் சொன்ன வார்த்தைகளை கன்வின்ஸ் ஆகிறதில்ல, ஆனால் சூழ்நிலைகளில் நம்ம கன்வின்ஸ் ஆகிடுறோம். இது இல்லாட்டம் எப்படி வாழ முடியும்? ஆண்டு சொல்லிட்டார், வாழுவ மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, என் வாயிலிருந்து வருகிற புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீ வாழ்வ. ஒரு நாளாச்சும் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோமா? சொல்லுங்க, ஒரு நாளாச்சும் ட்ரை பண்ணியிருக்கோமா? we don't want to take risk. நம்ம என்ன பண்ண விரும்பல, எதுக்கியா ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டி இது நல்லா இருக்குல்ல, எது நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு? சொல்லுங்க. எனக்கு அருமையான விசுவாசியே, தேவன் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவரை போல, என்னை போல, உன்னை போல ஆசீர்வாதமான ஜனம் யாருமே கிடையாது. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ இந்த வார்த்தை மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை, பிசாசு சொல்கிற வார்த்தையில் we are convinced. சூழ்நிலைகள் சொல்கிற நெருக்கத்தில் we are convinced. நம்ம என்ன ஆயிடுறோம்? கன்வின்ஸ் ஆயிடுறோம். ஒரு தடவை தானே, எப்படி ஒரு தடவை தானே, மீறினா என்ன தப்பா? மீறலாம். ஆனால் அவங்க மீறின உடனே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, அதுவரை அவர்கள் நிர்வாணியாக இருந்தார்கள். அதுக்கு பிற்பாடு என்ன ஆயிடுச்சு? அவர்கள் நிர்வாணம் காணப்பட்டது. தட் மீன்ஸ் அதுவரை அவர்களை சுற்றி சூழ இருந்ததான தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு விலகியது. அல்லேலூயா. பணம் வரும் போகும், காசு வரும் போகும், செல்வம் வரும் போகும், அதிகாரம் வரும் போகும், வேலை வரும் போகும், ஆனால் தேவனுடைய மகிமை, அல்லேலூயா, அதற்கு ஈடானது எதுவுமே இல்லை. அதை நீங்கள் ரொம்ப சீப்பாக நம்ம நடைபோடுகின்றோம். மகிமைன்னு சொன்னோன்னா, மகிமை, தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. போடுப்பா, இன்னும் அது இல்லை மகிமை. கீபோர்ட்லேருந்து வர்றதில்லை மகிமை, நம் பாடல்னால வர்றதில்லை மகிமை. அதை அறிந்து கொள்ளுங்க. அந்த மகிமை வச்சு ஒன்றுமே பேச வேணாங்க. அது நம்மளை நிரப்பும் பொழுது அது கொடுக்குற சந்தோஷம், அது கொடுக்குற ஒரு நிறைவு ஒன்றுமே இருக்காதுங்க, ஒன்றுமே இருக்காது. ஆனால் ஒரு நிறைவு இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா என் குடும்பம் கர்த்தரால் போஷிக்கப்படுகிற குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தொடாதே நான் தொட மாட்டேன், புசிக்காதே நான் புசிக்க மாட்டேன், பார்க்காத நான் பார்க்க மாட்டேன். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் உலகத்தில் என்னால் நீ திருப்தியாக வாழ முடியும். டோன்ட் கன்வின்ஸ். நான் இதைத்தான் வலியுறுத்தி சொல்கிறேன். இந்த வேளையில், இந்த நாட்களில் நாம் எளிதாக காரியங்களுக்கு அடிமையாகி விடுகிறோம். நாட் அட் ஆல். ஒரு கன்வின்ஸ் ஆகிறது மட்டும் கிடையாது, நம்ம என்ன பண்ண அடிக்ட் ஆகிறோம், அடிமைகளாகி விடுகின்றோம். இல்லாட்டினா என்ன பண்றது? யோபு அவ்வளவு பிரச்சனையிலையும் அவனை சாத்தானால என்ன பண்ண முடியல, கன்வின்ஸ் பண்ண முடியல. புரிஞ்சுக்குங்க. சாத்தானவன சூழ்நிலையை பண்ண கன்வின்ஸ் பண்ண பார்த்துச்சு. கன்வின்ஸ் ஆனானா? இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இஸ் நாட் அட் ஆல் கன்வின்ஸ். அந்த சூழ்நிலைகளை வைத்து யோபு என்ன பண்ண முடியல, பிசாசால குற்றப்படுத்த முடியல. ஆண்டவர் சொன்ன வார்த்தை he proved. இப்போ ஒருவேளை கன்வின்ஸ் ஆயிருந்தானா ஆண்டவருக்கு தான் ரொம்ப வெக்கமா போயிருக்கும். என் தாசனா யோபு போய் பாரு,
அவன் எப்படி விட்டவன்னு பாரு அப்படின்னு அவர் சேலஞ்சு பண்ணுறாரு சாத்தான்ட்ட. ஆண்டவர் நீங்கள் நான் பாருங்கள், நான் பாருங்கள் பிரச்சனை மேலே பிரச்சனைகளை கொண்டு வந்து வேதனை மேலே வேதனையை கொண்டு வந்து அவனை ஒன்று இல்லாமல் ஆக்குறனா இல்லையான்னு பாருன்னு என்னென்னமோ செஞ்சு பார்த்தான். அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சொல்லலாம். கர்த்தர் கொடுத்தாரு, அவன் கொடுத்தாரு, என்னது கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டின்னு போகலாம். ஆனால் அதோட அவன் நிப்பாட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதான் ஹையர் டிகிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுக்கறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே மாதிரி அவருக்கு எடுக்கிறதுக்கு உரிமை கொடுத்து அவரை என்னுடைய ஆண்டவராக நாம் வைப்போம் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்கிறவராக இருக்கேன். டோன்ட் கன்வின்ஸ், அதுதான் நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன். ஒரு நாளும் என்ன ஆயிடாதீங்க, கன்வின்ஸ் ஆகாதீங்க. ஏன்னா நமக்கு என்னது, நம்ம முதல் பிரச்சனை சாப்பாடு தான். எது வயிற்றுக்கு என்ன பண்ணுறது? அதான் பவுல் சொல்றான், உன் கடவுள் யாரு? பவுல் சொல்லுவான், அவர்கள் வயிறே அவருடைய தேவன் சொல்லியிருக்கானா? ஆமாம். இன்னைக்கு எதுக்காக வாழ்கிறோம்? கர்த்தருக்காக இல்லை, வயிற்றுக்காக வாழ்கிறோம். we are convinced கர்த்தராக கொண்டு வந்து கொடுப்பாரு, நம்ம உழைக்க வேணாமா, ஓட வேண்டாமா? கண்டிப்பாக உழைக்க வேணாம், ஓடணும். ஆனால் அவரை நம்பி ஓடு. அப்போ வந்து அது வேற. உன்னைய நம்பி ஓடுனேன்னா உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான். யூ ஆர் கன்வின்ஸ், நான் ஓடுனா தான் என் பலத்தினால சிலர் ரதங்களையும் குதிரைகளையும் நம்புகிறார்கள். நானும் கர்த்தருடைய நாமத்தையே ராமா சக்கலோது ராமா மாமா. ஒரு புறம் பஞ்சம் வந்துச்சு. எலியாவை போய் எங்கே போய் உட்கார சொன்னார் முதல்ல? அங்கே என்ன கிடச்சிச்சு? என்ன கிடச்சிச்சு? கேட்கல. எனக்கு கொஞ்சம் பைபிள் ஞானம் குறைவு, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. சரி, தாத்தண்டையில் இருந்தாப்புல. சரி, அங்கே என்ன கிடச்சிச்சு? அப்பவும் தெரியுமா? எங்கே? ஆத்தங்கரையிலையா? என்னவா கிடச்சிச்சு? ஆப்பமும் கரியுமா? அப்பமும் கரியுமா? இல்லை வெறும் தண்ணியா? சொல்லுங்க, ஏன் எனக்கு எடுத்து சொல்லுங்க. எடுங்க, பைபிள் எடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் திறந்து பாருங்க. நல்லா சத்தமாக வாசிங்க, எனக்கு கேட்கல. என்னங்க உடனே நிப்பாட்டிட்டீங்க? பைபிள் இருந்தானே வாசிங்க. நீங்கள் ஓன் டைலாக் இல்லையே, அப்போ தைரியமாக வாசிங்க. சொல்லுங்கள், புக்கை சொல்லுங்கள். எந்த புத்தகம், எத்தனாவது அதிகாரம், எத்தனாவது வசனம்? அப்போ தான் இவங்க போடுவாங்க. நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரீத் ஆற்றங்கண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தர் எப்படி எப்படி காகங்களுக்கு கட்டளையிடுவேன். மட்டன் சுக்காவோட பன் புரோட்டாவும் தாகத்துக்கு தண்ணியும் கொடுத்து கர்த்தர் ஆதரிச்சார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தண்ணி நின்றுச்சு. விட்டுட்டாரா? இல்லை. அடுத்து சாரிபாத்துக்கு அனுப்புகிறாரு. அது ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்புகிறாரு. அங்கே போயும் நல்லா சாப்பிட்டாரு. ஊர் உலகமெல்லாம் பஞ்சம். இவர் இருந்ததுனால அந்த வீடும் வீட்டில் இருக்க பூனைக்குட்டி நாய்க்குட்டியிலேருந்து எல்லாம் சாப்பிட்டு இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஸோ சச் அ காட் இஸ் யுவர் காட். ஹல்லேலூயா.
டோன்ட் கன்வின்ஸ். நீ கன்வின்ஸ் ஆகணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கன்வின்ஸ் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நம்ப வேண்டியது இல்லை, கன்வின்ஸ் ஆக வேண்டியது காரியங்களை வச்சு இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை வச்சு. ஹல்லேலூயா. சூழ்நிலையை வச்சு இல்லை, சூழ்நிலையை ஆளுகை செய்கிறதான ஆண்டவரை வச்சு. ஆமாம், பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் நான் ஆசீர்வாதமாக இருப்பான்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நானும் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் ஆசீர்வதிக்கிறவர்களும் கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமாம், தான் சாப்பிடவே தவிட்ட காணாம் அப்படி சொல்லிகிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உன்னை கோல்டு மைனாக வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், உன்னை ஆசீர்வாத பெட்டகமாக வச்சுருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ ஆசீர்வாத பெட்டகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிசாசுடைய தந்திரம் என்னென்னா, உனக்குள்ளே இருக்க அந்த ஆசீர்வாதத்தை பார்க்காம உன்னை உலகத்துக்கும் மற்ற காரியங்களுக்கும் கன்வின்ஸ் ஆகி ஒன்று என்ன ஆகிடணும், அந்த இடத்த விட்டு விரட்டி ஒன்றும் இல்லாமல் நெத்தி வேர்வை நிலத்தில் விழுந்து உலக கவலையினால் கஷ்டத்தினால் அலைஞ்சு திரிஞ்சு வேதனையோடு பிள்ளைய பெற்று இதுதான் பிசாசுடைய தந்திரம். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் உன்னை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ அங்கு அளவற்ற ஆசீர்வாதங்களோடு தான் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கிற இடத்தை விட்டு நீ அகன்றாய் என்று சொன்னால், அவர் சொன்ன வார்த்தையை மீறுவாய் என்று சொன்னால், கர்த்தரை உன்னை காப்பாற்ற முடியாது. இதான் நம்ம பிரச்சனை. we are convinced so many things. அவரை பார்க்குறோம், அவரை போல இருக்கணும், இவரை பார்க்குறோம், இவரை போல இருக்கணும். இல்லை, என்னை நானாக இருக்கத்தான் கர்த்தரை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்போன்ஸா இருக்கத்தான் அழைச்சிருக்கிறார். அல்போன்ஸ் பீட்டர் சகாயமாக இருக்க அழைக்கல. அதே மாதிரி தான் பீட்டர் சகாயமாக இருக்கத்தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. சகாயமாக இருக்க அழைக்கல. ஸோ இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன்னை அழைத்தவர் அவருடைய ஆசையின்படியே, அவருடைய அளவின்படியே, அவருடைய ஞானத்தின்படியே உன்னை உருவாக்கி இருக்கின்றார். ஹல்லேலூயா. அதில் let us enjoy. ஆமென். அதில் நாம் மகிழ்ந்திருப்போம், அதில் நாம் திருப்தியாக இருப்போம், அதில் கன்வின்ஸாக இருப்போம். அந்த கன்வின்ஸ் ஆகாதனால தான் பிரச்சனைங்க. கர்த்தர் கொடுத்ததுல என்ன இல்லை, திருப்தி இல்லை. அதை தொடக்கூடாதுனாரு, சாப்பிடக்கூடாதுனாரு, தொட்டா என்னன்னு அது கேட்க, தொட்டா என்ன உடனே இதுக்கு எழுத பாரு, இதோட தின்னுட்டு போய் தொலைஞ்சிருந்தா பரவாயில்ல. மற்றதுலாம் கூட்டு இருக்கோ இல்லையோ, பாவத்துக்கு மட்டும் கூட்டு வந்துடும். நான் மட்டுமா சாகணும், நீ அழி. அந்த ஆம்பளையாச்சும் மற்றதுலாம் விரட்டுறாரோ இல்லையோ, அன்னைக்கு விரட்டியிருக்கலாம்ல. He was also convinced, his wife word. அப்போ ஏவாள் பிசாசுடைய வார்த்தைக்கு கன்வின்ஸ் ஆனா, ஆதாம் ஏவாளுடைய வார்த்தைக்கு கன்வின்ஸ் ஆனா, இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக போயிடுச்சு பிசாசுக்கு. ஹல்லேலூயா. அப்போ இருக்கிற அந்த மகிமையான இடத்தை விட்டு அவர்கள் விரட்டப்பட்டார்கள். ஆசையாக படைச்சார். அவன் அந்த மண்ணில் அவனை உருவாக்கும் பொழுது எப்படி உருவாக்குனார்? ஹிஸ் ஓன் இமேஜ். அதை படைக்கும் போதே, உருவாக்கும் பொழுதே தேவர் ஸோ இன்ட்ரெஸ்டட். ஆண்டவர் ரொம்ப 3 பேரும் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட உருவாக்கி, இதில் பெரிய இது என்னன்னு சொன்னால், பெரிய பாக்கியம் என்னன்னு சொன்னால், எனக்குள்ள அவருடைய சுவாசம் ஊதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்குள்ள உட்காருங்க, எனக்குள்ள அவருடைய ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த ஆவிக்கும் அவர் தான் சொந்தக்காரர், இந்த ஆத்மாவுக்கும் அவர் தான் சொந்தக்காரர். இந்த ரெண்டுக்கும் சொந்தக்காரராக இருக்கிறவர் சரீரத்தை விட்டுருவாரா? உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தவர், தன்னுடைய ஆவியே உனக்கு ஊற்றியவர்,
ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் அந்த உறவு போனோடனே தன் மகனையே அனுப்பி மீண்டுமாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து எனக்கும் உனக்கும் ஜீவனை கொடுத்தவர் உன்னை ஜீவன் இல்லாமல் வாழ விட்டுருவாரா? ஹல்லேலூயா. வஞ்சிக்கப்படாதீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்போமா. எளிதாக ஏமாற்றப்படுகின்றோம். உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு பாருங்கள், எதனாலெல்லாம் ஏமாற்றப்படுகிறீங்கன்னு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா, அது ஆமாம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு அதுதான், தட் இஸ் த ஃபஸ்ட். நீ பார்க்குறதெல்லாம் உனக்கு நல்லதாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதை புசிக்காத. அதை பார்க்காதேன்னு சொல்லலை, புசிக்காத. இந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். The tree was beautiful and its fruit looked delicious. ஆண்டு சொல்கிறாரு இது நல்ல மரம் இல்லை அப்படின்னு. பட் அவன் என்ன சொல்கிறா? பியூட்டிஃபுல் லைஃப். அவங்க பாருங்க என்ன சந்தோஷமான வாழ்க்கை வாழ்கிறாங்க, எப்படி அருமையான வாழ்க்கை வாழ்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் உன்னை அந்த வாழ்க்கை வாழ அழைக்கவில்லை. நீ ஏதேன் தோட்டத்தில் அவரோடு கூட உறவாடி மகிழ்கிற வாழ்க்கைக்குள்ளே உன்னை அழைச்சிருக்கிறார். அந்த உறவை கெடுக்கணும்னு தான் பிசாசு பல காரியங்களில் உன்னுடைய கண்களை திருப்புகிறான். நீயும் அதில் கன்வின்ஸ் ஆகிடுற, நீ விழுந்துட்ட. இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேள். ஆண்டவரை, உம்மோடு இருக்கத்தான் என்னை அழைச்சிருக்கீங்க, உம்முடைய சாயலாக என்னை படைத்து, பவுல் சொல்ற கிறிஸ்து என்னில் உருவாக முடியாது. ஒப்பு கொடுங்க. நாமும் வஞ்சிக்கப்பட்டு தேவன் சொல்லாத நாம் சாப்பிட்டபடினாலே, நமக்குள்ள அதை எடுத்துக்கொண்டபடினாலே இன்னைக்கு விரட்டப்பட்ட ஒரு விரக்தி நிலையில் இருக்கின்றோம். தாழ்மையை ஏற்றுக்கொள்ளுங்க. காரணம் கர்த்தர் இல்லை. இந்த கவலைக்கு, இந்த கஷ்டம், இந்த வேதனைக்கு காரணம் கர்த்தர் இல்லை. அவரோடு கூட இருக்கும்படியா they were naked. மகிமை அவர்களை விட்டு போயிடுச்சுங்க. தேவ மகிமை அதுவரை அவர்களை காத்து கொண்டிருந்ததான, அவர்களை மூடி இருந்ததான, அவர்களை நடத்தி கொண்டிருந்ததான தேவ மகிமை இன்னைக்கு அவர்கள் இழந்து போயிட்டார்கள். அதனால தான் தேவ சமூகத்துக்கு வர அவங்க யோசிக்கிறாங்க, தேவ சமூகத்தில் நிற்க பயப்படுறாங்க, ஓடி ஒளிகிறாங்க. காரணம், அந்த மகிமை அவர்களை விட்டு போயிடுச்சு. உலக மகிமை, உலக காரியங்களை தேடினபடினால தேவனுடைய மகிமையை இழந்துட்டாங்க. இன்னைக்கு தயவு செய்து உங்களை தாழ்த்தி, ஆண்டவரை, நான் வஞ்சிக்கப்படாமல் இருக்கிறது என்னை காப்பாற்று, பிசாசின் தந்திரங்களிலிருந்து என்னை காப்பாற்று. இனி உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கையுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க. அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர். என்னை வாழ வைக்கிறதுக்காகத்தான் நீங்கள் அழைச்சிங்க. கீழாய் கிடந்ததான விலாசமே தெரியாமல் கிடந்த என்ன இன்னைக்கு அநேகர் ஆண்டவரே என்னை காணும்படியாய் உயர்த்திருக்கீங்க. அதுக்கு காரணம் நீங்கள் ஆண்டவரே, உங்கள் அன்பு ஆண்டவரே. நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்ப்பா, ஆவியானவரை, வித் யோர் ஹெல்ப், வித் யோர் கைடன்ஸ், நான் வேறு எதுனாலையும் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். ஐ வில் நாட் பி அட்ராக்டட். எதுவும் என்னை என்ன பண்ண முடியாது, கவர்ச்சி பண்ணி இழுக்க முடியாது. அவங்க அழகாக இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க மேன்மையாக இருக்காங்க, இல்லை அவங்களை காட்டிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால நான் அழகாக இருக்கிறேன், உயர்ந்த நிலையில் இருக்கிறேன், உன்னதமான நிலையில் இருக்கிறேன் என்கிற சத்தியத்துக்கு கன்வின்ஸ் ஆகுங்க. பிசாசுடைய வார்த்தை கன்வின்ஸ் ஆகாதீங்க.
சூழ்நிலைகளுக்கு கன்வின்ஸ் ஆகாதீங்க. அழைத்தவருக்கும் அழைத்தவருடைய வார்த்தைகளுக்கும் கன்வின்ஸ் ஆகுங்க. அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்பொழுது நம் மூலமாக ஆயிரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். எதை இழந்தாலும் தேவனை இழந்து விடாதீங்க. எதை இழந்தாலும் தேவனுடைய மகிமையை இழந்து விடாதீங்க. தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எவனும் எதையும் நமக்கு எதிராக செய்ய முடியாது. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கின்ற பொழுது எனக்கு எதிராக ஒரு பாளையமே இறங்கினால் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை விட்டு விலகாதவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யாவற்றை செய்து முடியும். ஸோ இந்த நாளில் ஒரு தீர்மானத்தோடு வீட்டுக்கு போங்க. நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். பிசாசு சொல்கிற வார்த்தை கன்வின்ஸ் ஆக மாட்டேன். இவங்கள பார்த்து நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன். அது அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சொல்ல மாட்டேன். ஆண்டவர் என்னை பார்த்து சொல்கிறார், பிரியமே நீ ரூபவதின்னு என்னை பார்த்து சொல்லிட்டார். நான் தான் உண்மையான பியூட்டி. நான் தான் உண்மையான பியூட்டி. அஃப்கோர்ஸ் அவள் கருப்பாக தான் இருந்தா, ஆனாலும் பழுதொன்றும் இல்லை, நீ என் ரூபவதி. இதுக்கு மேலே எனக்கு ஆசீர்வாதமான வார்த்தை வேணும். இதுக்கு மேலே இது மகிமையான வார்த்தை வேணும். யார் உன்னை அழகுன்னு சொல்லணும், யார் உன்னை உயர்வுன்னு சொல்லணும்? அவருடைய கரத்தில் நீ இருக்கிற வர உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற, உன்னதமான அந்தஸ்தில் இருக்கிற. எனவே இந்த வார்த்தைகளுக்கு கன்வின்ஸ் ஆகு. பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, சூழ்நிலைகள் நெருக்கப்படுகின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கன்வின்ஸ் ஆகு. அப்பொழுது நீ பிழைப்பாய், மற்றவர்களுக்கு பிழை போட்டுவாய். கர்த்தர்தாமே, கர்த்தருடைய ஆவியானதாமே எனக்கும் உங்களுக்கும் அப்படியே வாழ கிருபை செய்வாராக. இயேசுவின் நல்ல நாமத்தில். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. மாதத்தின் இறுதி நாள்